அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்லேருந்து வி ஸ்டாண்ட் வித் ஈரான் அப்படின்னு வந்து போட்டு பதிவிட்டு ஈரான் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதலை வந்து கண்டிக்கும் விதமாக அந்த போஸ்ட் எல்லாமே இருக்குது. நமக்கு அதில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எங்கே பிரச்சனை வருதுன்னா, அந்த வி ஸ்டாண்ட் வித் ஈரான் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு பக்கத்திலே வி ஸ்டாண்ட் வித் பாகிஸ்தான் அப்படின்னு வந்து அந்த சமூக வலைதள பதிவுகளை பரவலாக வந்து பார்க்க முடிஞ்சு. இப்போ வந்து ஈரான் மீது இஸ்ரேல் ஃபஸ்ட்டு வந்து தாக்குதல் நடத்திட்டாங்க, ஈரான் வந்து ரொம்ப பாவப்பட்ட நாடு, ஈரான் மேலே போய் தாக்குதல் நடத்தலாமா அப்படின்னு ஒரு தொடர்ச்சியான ஒரு குரல்கள் வந்து எழுந்துட்டுருக்கு. அது இருக்கட்டும், அதில் ஒன்றும் தப்பில்லை. பட் நம்ம வந்து ஃபேக்டை வந்து பார்க்கணும். என்னென்ன ஃபேக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் முன்னாடி வைக்கிறேன். ஈரானுடைய அவங்க சுப்ரீம் கமாண்டராக அவங்க அழைக்கக்கூடிய அலி கமானி அவர் வந்து பேசுகிறார். அதில் பேசும்போது சொல்கிறாரு, இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த நாடு இந்த பிராந்தியத்துக்கு ஒரு கேன்சர், ஒரு புற்றுநோய், அதை வந்து நாம் வந்து கிள்ளி எரியணும் அப்படின்ட்டு வந்து அவர் பேசுகிறார். அதுக்கப்புறம் என்ன கத்துறாங்க அப்படின்னா, டெத் டு யூஎஸ்ஏ, டெத் டு இஸ்ரேல், டெத் டு யூகே அப்படின்னு வந்து அப்படியே வந்து கத்துறாங்க. ஈரானுடைய அணு ஆயுதம், அவங்க வந்து அணு ஆயுதத்தை நோக்கி போகிறாங்க, சம்மந்தமான ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க, ஆயுத குவிப்பில் ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ பார்க்குறோம் அப்படின்னா 7264 கிலோ வந்து அவங்க வந்து யுரேனியம் வந்து சேர்த்துருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வருது. இப்போ இதை வச்சு அவங்களால வந்து எத்தனை அணு ஆயுதம் வந்து தயாரிக்க முடியும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 15 நியூக்ளியர் பாம்பை அவங்களால இதை வச்சு தயாரிக்க முடியும். ஈரான் வந்து அணு ஆயுதம் வச்சிருக்க கூடாதா? அவங்க பாதுகாப்புக்கு தானே வச்சிருக்காங்க, ஏன் வந்து இவங்க போய் தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. தாக்குதல் நடத்தியதை சரி தப்பு அப்படின்னு சொல்ற இடத்துல நாம இல்லை. ஆனாலும் கூட இந்த தாக்குதலுக்கான காரணமா என்ன இருக்குன்னா, ஈரானுடைய மிரட்டல் இருக்கிறது. இந்தியா கிட்டயும் அணு ஆயுதம் இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் இந்தியாவோட ஏதோ ஒரு தலைவர், ஏதோ ஒரு எம்பி, எங்கேயோ ஒரு இடத்துல யாராவது ஒருவராவது அணு ஆயுதம் இருக்கு, நாங்க வந்து பாகிஸ்தான் மேல எங்களால் ஏவ முடியும்னு சொல்லியிருக்காங்களா? நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வி ஸ்டாண்ட் வித் ஈரான் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்விட்டரில் ரொம்ப வைரலாக வந்து போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சமூக வலைதளங்களில் பார்க்குறோம், நிறைய இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்லேருந்து வி ஸ்டாண்ட் வித் ஈரான் அப்படின்னு வந்து போட்டு பதிவிட்டு ஈரான் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதலை வந்து கண்டிக்கும் விதமாக அந்த போஸ்ட் எல்லாமே இருக்குது. நமக்கு அதில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எங்கே பிரச்சனை வருதுன்னா, அந்த வி ஸ்டாண்ட் வித் ஈரான் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு பக்கத்திலே வி ஸ்டாண்ட் வித் பாகிஸ்தான் அப்படின்னு வந்து அந்த சமூக வலைதள பதிவுகளை பரவலாக வந்து பார்க்க முடிஞ்சு. அப்போ தான் ஓகே, நம்ம வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் பேசின மாதிரியே ஒரு இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் இந்தியாவுக்கு எதிராக, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இங்கே உள்ளுக்குள்ளேயே ஒரு பெரிய நெக்ஸஸோடு வந்து வந்த விஷயம் வந்து இப்போ மீண்டும் எழுப்பி வந்திருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக. இந்த முறை, போன வாட்டி அது வந்து இந்தியாவுக்கு எதிராக, இந்த முறை இஸ்ரேலுக்கு எதிராக. இஸ்ரேலுக்கு எதிராக வரக்கூடிய அந்த பதிவுகளில் கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆப்ரேஷன் சிந்தூரை தொடக்கத்திலேயே அதை வரவேற்ற முதல் நாடு இஸ்ரேல் அப்படிங்கிற அது ஒரு காரணம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும், குறிப்பாக ஈரான் தொடர்பாக. இப்போ வந்து ஈரான் மீது இஸ்ரேல் ஃபஸ்ட்டு வந்து தாக்குதல் நடத்திட்டாங்க, ஈரான் வந்து ரொம்ப பாவப்பட்ட நாடு, ஈரான் மேலே போய் தாக்குதல் நடத்தலாமா அப்படின்னு ஒரு தொடர்ச்சியான ஒரு குரல்கள் வந்து எழுந்துட்டுருக்கு. அது இருக்கட்டும், அதில் ஒன்றும் தப்பில்லை. பட் நம்ம வந்து ஃபேக்டை வந்து பார்க்கணும். என்னென்ன ஃபேக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் முன்னாடி வைக்கிறேன். முதல் விஷயம், 2019 February 19 ஹசான் சலாமி அப்படிங்கிற அவங்களுடைய அந்த ஈரான் புரட்சிப்படையுடைய தலைவர், அவர் வந்து ஒரு உள்ளரங்கு கூட்டத்தில் ஈரானுடைய படை வீரர்கள், அந்த புரட்சிப்படை வீரர்கள் மத்தியில் ஒரு வீர உரை நிகழ்த்துகிறார். அதில் அவர் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, we have a plan to defeat world powers. உலக சக்திகளை நிர்மூலமாக்குவதற்கான திட்டம் எங்களிடம் இருக்கிறது. we have a plan to break US and Israel. எங்களுக்கு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் உடைப்பதற்கான திட்டம் அப்படிங்கிறது இருக்கு எங்கிட்ட அப்படின்ட்டு வந்து அவர் வந்து பிரகடனப்படுத்துகிறார் அந்த கூட்டத்தில். ஸோ வந்து ஈரான் அப்படிங்கிற நாடுடைய சைஸ் நமக்கு தெரியும்.
அதே மாதிரி அமெரிக்கா அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய நாடை பற்றியும் நமக்கு தெரியும். அமெரிக்காவை நிர்மூலமாக்குவோம் அப்படின்னு அவர் சொன்னதுக்கான மிக முக்கியமான காரணம் அது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு உள்ளர்த்தம் அப்படிங்கிறது அணு ஆயுதம். அணு ஆயுதம் வச்சுட்டு இருக்கக்கூடிய எவ்வளோ சின்ன நாடாக இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய நாடை வேணால் மிரட்ட முடியும் அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்துட்டு இருக்கிறோம். வடகொரியா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்குது. ஸோ இவருடைய அந்த லைன் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இது வந்து ஈரானுடைய குரல், ஈரான் அரசுடைய குரல் அப்படிங்கிற இந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ அடுத்த ஒரு பிக் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இது ரொம்ப ரீசெண்டாக 2025 மே மாதம். அதில் அவங்களுடைய ஈரானுடைய அவங்க சுப்ரீம் கமாண்டராக அவங்க அழைக்கக்கூடிய அலி கமானி அவர் வந்து பேசுகிறார். அதில் பேசும்போது சொல்கிறாரு, இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த நாடு இந்த பிராந்தியத்துக்கு ஒரு கேன்சர், ஒரு புற்றுநோய், அதை வந்து நாம் வந்து கிள்ளி எரியணும் அப்படின்ட்டு வந்து அவர் பேசுகிறார். அவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த உள்ளரங்கு கூட்டத்தில் வந்து அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஈரானுடைய டாப் அஃபீஷியல்ஸு, அவங்களுடைய அந்த ஈரானுடைய அந்த அரசு கட்டமைப்பில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் எல்லாமே கூடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஒரு விஷயத்தை வந்து கத்துறாங்க. அது வந்து மத ரீதியானது. அதுக்கப்புறம் என்ன கத்துறாங்க அப்படின்னா, டெத் டு யூஎஸ்ஏ, டெத் டு இஸ்ரேல், டெத் டு யூகே அப்படின்னு வந்து அப்படியே வந்து கத்துறாங்க. இது வந்து எப்போ, இது வந்து ரொம்ப காலம் முன்னெல்லாம் நடக்கலை, இதே வருஷம் மே மாதம் நடக்குது இந்த சம்பவம் அப்படிங்கிறது. இவர் வந்து ஈரானுடைய தலைவர், சுப்ரீம் லீடர் அப்படின்ட்டு வந்து அழைக்கக்கூடிய ஒருவர் நேரடியாக அமெரிக்காவை வந்து டெத் டு யூஎஸ்ஏ அப்படின்னு சொன்னதாகட்டும், டெத் டு இஸ்ரேல்னு சொன்னதாகட்டும், இதில் சொல்கிறத தாண்டி அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு மனதிலையும் ஒரு விதைக்கிறது அப்படிங்கிறது ஒன்று, அதற்கு ஒரு மத சாயம் பூசுறது அப்படிங்கிறது ஒன்று. ஸோ இதை அப்படியே வந்து கட்டமைச்சு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது இப்போது நான் சொல்கிற எதுவுமே பொய் கிடையாது. இது சம்மந்தமான வீடியோக்கள், ஆதாரங்கள் நெட்டில் வந்து அப்படியே இருக்குது. ஓகே, இப்போது இஸ்ரேல் ஏன் இந்த தாக்குதல் நடத்தணும்? இந்த கேள்வி எல்லாருக்குமே வந்து இருக்குது. இஸ்ரேல் வந்து ஏன் இந்த தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற கேள்வி. இது வந்து முழுக்க முழுக்க ஃபேக்ட். இதை வந்து சொன்னதுக்கப்புறம் பார்க்குற நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் அப்படிங்கிறது எதை அவங்க மைண்டில் வச்சு அவங்க நடத்தியிருப்பாங்க அப்படின்ட்டு. இஸ்ரேலுடைய உளவுத்துறை ரிப்போர்ட், அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய மொசாட் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் வந்து பரவலாக இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ஒரு 4 விஷயம் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, ஈரானுடைய அணு ஆயுதம், ஈரானுடைய அணு ஆயுதம், அவங்க வந்து அணு ஆயுதத்தை நோக்கி போகிறாங்க, சம்மந்தமான ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க, ஆயுத குவிப்பில் ஈடுபடுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அவங்க எவ்வளவு யுரேனியத்தை, குறிப்பாக வந்து இந்த அணு ஆயுதத்தை எத்தனை மடங்கு அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அலாமிங்காக இருக்குது. அதில் குறிப்பாக பாருங்கள், நம்ம 2023 பார்ப்போம். 2023 அக்டோபர் 23 இந்த நாளுடைய கணக்கின்படி யுரேனியம் அவங்கக்கிட்ட வந்து 4130 கிலோ அணு ஆயுதம், அதாவது யுரேனியம் வந்து ஈரான் கிட்ட இருந்தது. ஒன்று. அதுக்கு அடுத்து அப்படியே பாருங்கள், February 10 2024 இந்த 4000 சொச்சம் கிலோ இந்த யுரேனியம் அப்படிங்கிறது அப்படியே வந்து 5000 சொச்சம் கிலோ யுரேனியமாக மாறுது. அதாவது 5164 கிலோ யுரேனியம் வந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அதே வருஷத்தில் 2024 திட்டவட்டமாக மே 11 கணக்கின்படி அவங்களுடைய அந்த அணு ஆயுதத்துடைய அந்த அளவு அப்படிங்கிறது 5841 கிலோ அப்படிங்கிறது ஆகுது. ஸோ வந்து ஒரு சில மாதங்கள்லேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 600 கிலோவுக்கு மேலே வந்து யுரேனியத்தை வந்து அவங்க வந்து சேர்க்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எவ்வளோ அலாமிங்காக போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போது 5841 கிலோ இந்த அணு ஆயுதம், அந்த யுரேனியத்தை வச்சு அவங்களால கிட்டத்தட்ட 5 நியூக்ளியர் பாம்பை வந்து அவங்களால வந்து செய்ய முடியும். இப்போது இது அப்படியே மாறி 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 இப்போது கடைசியில் வந்து இது எங்கே நிற்குது அப்படின்னா, 2025 February கணக்கின்படி அவங்கக்கிட்ட 7240 கிலோ யுரேனியம் வந்து அவங்ககிட்ட இருக்குது. ஸோ இது வந்து 4000 கிலோவில் வந்து தொடங்கி அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு கேப்பில் தான், 2023 2025 ஒரு 2 வருஷம் கேப் எடுத்துப்போம். இப்போ பார்க்குறோம் அப்படின்னா 7264 கிலோ வந்து அவங்க வந்து யுரேனியம் வந்து சேர்த்துருக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் வருது. இப்போ இதை வச்சு அவங்களால வந்து எத்தனை அணு ஆயுதம் வந்து தயாரிக்க முடியும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 15 நியூக்ளியர் பாம்பை அவங்களால இதை வச்சு தயாரிக்க முடியும். ஸோ இந்த அளவுக்கான அந்த அக்யூமுலேஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஈரான் ஏன் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஈரான் இன்று வரை பதில் சொல்லலை. இன்னொன்று, இத்தனை கிலோ ஆன இந்த அணு ஆயுதம் அப்படிங்கிறது
எந்த அளவீட்டில் வந்து கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த இத்தனை கிலோ இந்த யுரேனியம் அப்படிங்கிறத அதை வந்து மிசைல்ஸில் வந்து சேர்க்கறதுக்கான விஷயங்கள் உள்ளிட்ட விஷயங்களையும் அவங்க அடுத்தடுத்து நகர்ந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அலாமிங்காக புரிந்து கொண்ட அமெரிக்கா ஈரான் கிட்ட ஒரு டீலுக்காக பேசலாம் அப்படின்ட்டு வந்து அமர்ந்தாங்க. உட்காந்து சரி பேசலாம், நம்ம வந்து இதை வந்து அமைதியை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கான விஷயத்தையும் ரொம்ப ஈரான் சீரியஸாக எடுக்கலை அப்படிங்கிறத போது தான் இஸ்ரேல் இந்த மாதிரியான தாக்குதல் வந்து நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, ஏன் வந்து ஈரான் வந்து அணு ஆயுதம் வச்சுருக்கக்கூடாதா? அவங்க பாதுகாப்புக்கு தானே வச்சுருக்காங்க, ஏன் வந்து இவங்க போய் தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. தாக்குதல் நடத்தியதை சரி தப்பு அப்படின்னு சொல்கிற இடத்துல நாம் இல்லை. ஆனாலும் கூட இந்த தாக்குதலுக்கான காரணமாக என்ன இருக்குன்னா, ஈரானுடைய மிரட்டல் இருக்கிறது. இந்தியாகிட்டையும் அணு ஆயுதம் இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் இந்தியாவோட ஏதோ ஒரு தலைவர், ஏதோ ஒரு எம்பி, எங்கேயோ ஒரு இடத்துல யாராவது ஒருவராவது அணு ஆயுதம் இருக்குது, நாங்கள் வந்து பாகிஸ்தான் மேலே எங்களால் ஏவ முடியும்னு சொல்லியிருக்காங்களா? நமக்கு நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்குது, மிகப்பெரிய நாடு. நாம் வந்து ஏற்கனவே 2 பொக்ரான் டெஸ்ட் உள்ளிட்ட விஷயங்கள் நம்ம ஏற்கனவே நடத்தி முடிச்சிருக்கோம். ஆனால் என்னைக்காவது ஒரு நியூக்ளியர் த்ரெட் வந்து இந்தியா கிட்ட இருந்து நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு வந்து போயிருக்கா? பாகிஸ்தான்லேருந்து வரும். பாகிஸ்தான் வந்து அது ஒரு நாடாகவே நம்ம நினைக்க முடியாது. பட் ஆனால் இந்தியா ஒரு ரெஸ்பான்சிபிள் நாடு அப்படிங்கிற போது என்னைக்காவது அந்த மாதிரி வந்திருக்கா? வந்ததே கிடையாது. ஆனால் ஈரான் தொடர்ச்சியாக தங்களுடைய அணு ஆயுதத்தை காண்பித்து இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் சீண்டும் வேலையை தொடர்ச்சியாக அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. சீண்டும் வேலையை தாண்டி அவங்க நகர்ந்த அந்த ஆபத்தான கட்டம் அப்படிங்கிறது அணு ஆயுத குவிப்பு அப்படிங்கிறது. அந்த குவிப்பு அப்படிங்கிறது அதுவும் கிட்டத்தட்ட 2023 2025 4000 கிலோவில் இருந்த அவங்களுடைய யுரேனியம் வந்து 7000 கிலோ கெப்பாசிட்டி மாறி இருக்கு. அப்படின்னா இது எதை நோக்கி போகுது அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்காதா? நிச்சயமாக அவங்களுக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சே இது செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஈரானுடைய அணு ஆயுத குவிப்பு, அதுக்கப்புறம் ஈரான் தலைவர்களுடைய பொறுப்பற்ற அதே மாதிரி மிரட்டல் விடும் துணியில் அவங்க பேச்சு, இது ரெண்டுமே இந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்திருக்கு. இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த அல்கமேனி அவர் வந்து அந்த அவங்களுடைய ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அவர் பேசும்போது அந்த கூட்டம் எல்லாமே டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல்னு சொன்னோம் இல்லையா? இதே வாய்ஸை நம்ம வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம பாகிஸ்தான் தொடர்பான ஒரு பதிவில் பஞ்சாப்லேருந்து கேட்டோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பஞ்சாபில் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு கூடிய ஒரு கூட்டம் வந்து டெத் டு இந்தியா அப்படிங்கிறத வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. இந்தியாவை சீர்குலைப்போம், இந்தியாவை அழிப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்லோகன். கிட்டத்தட்ட அவங்க வச்ச அந்த ஸ்லோகனுக்கும், அந்த தீவிரவாதிகள் வச்ச ஸ்லோகனுக்கும், ஈரான் இங்கே வச்ச ஸ்லோகனுக்கும் என்ன வித்தியாசம்? எந்த வித்தியாசமுமே வந்து இல்லை. அதே மாதிரியான ஒரு டோனில் வரக்கூடிய அதே பேச்சு தான் வந்து அது. ஸோ அது வந்து இப்போ எங்கே வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா, ஒரு இஸ்ரேலுடைய மிகப்பெரிய தாக்குதலில் வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இது இத்தோடு நிற்க போகிறதில்ல. ஈரானும் வந்து விட போகிறதில்ல, அதே மாதிரி இஸ்ரேலும் விட போகிறதில்ல. இஸ்ரேல் குறிப்பாக அவங்களுடைய தலைவர் நெத்தன்யாஹூ பேசும்போது அவர் சொல்கிறாரு, இது வந்து ஒரு கண்டினியூஸ் ஆப்ரேஷன் தான், இதை நாங்கள் நிறுத்த போகிறோம். ரைசிங் லயன் அப்படிங்கிற அந்த ஆப்ரேஷனை அவங்க வந்து நிறுத்த போகிறதில்ல, அதை வந்து கண்டினியூ பண்ண போகிறாங்கன்னு அவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த எல்லை வரைக்கும் போகும் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியா தான் இப்போ வரைக்கும் யாருக்குமே வந்து கிடைக்காம இருக்குது. அதனால் இங்கே உட்காந்துக்கிட்டு பைத்தியகாரத்தனமாக ஐ ஸ்டாண்ட் வித் ஈரான் அப்படின்னு போடுறது, நடுவில் வந்து இந்த குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி வி ஸ்டாண்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் போடுறத இங்கே இருக்கக்கூடியவர்கள் நிறுத்தினாங்கன்னா அது வந்து நல்லதாக இருக்கும். ஏன்னா உண்மையை தெரிந்து பேசுவது அப்படிங்கிறது நல்லது. இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலுக்கு மிக நிச்சயமாக ஒரு பின்னணி அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அந்த தாக்குதலை நம்ம வந்து நியாயப்படுத்தலை, இந்தியாவும் அந்த தாக்குதலை வந்து நியாயப்படுத்தலை. அந்த ரீஜனில் அமைதி நிலவணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையும். ஆனால் இந்த தாக்குதலுக்கு ஒரு பலமான காரணம் இருக்கா அப்படின்னா மிக நிச்சயமான அந்த காரணம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத தான் வந்து பார்க்குறோம். அதை தாண்டி இஸ்ரேலை ஒரு அரக்கனாக சித்தரிக்கிறதுக்கான அந்த முயற்சிக்கு பின்னாடி பல ஃபோர்ஸஸ் வந்து இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். இது எல்லாத்தையுமே தவிர்த்து மிடில் ஈஸ்டில் வந்து என்ன அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.